நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. உப்பு மேல முட்டி போட்டு சாமிக்கு வேண்டுதல் பண்ண போறதெல்லாம், அது மட்டும் இல்லாம தீச்சட்டி எடுக்க போறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, உப்பு மேல முட்டி போட்டு நடக்கிறது தவிர்த்து தீச்சட்டியும் தூக்கி ஆகணும். இதுலயே அவங்களுக்கு முட்டி ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதுல தீச்சட்டி எடுத்தா அப்படியே சும்மா வெந்து ஆபாயிலே ஆயிரும். என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம மல்லிக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? மல்லி தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க திரும்ப வீட்டுக்குள்ள போனா பிரச்சனை சால்வ். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாமிக்கு பண்றது எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டமான விஷயங்கள் தான். அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு மட்டும்தான் பண்றாங்களே தவிர மற்றபடி இவங்க பண்ணாங்க, இவங்க வந்து அடுத்த மாசமே கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்காக இவங்க வந்து வேண்டுதல் போட்டுருக்காங்க, இவங்களுக்கு டக்குன்னு காசு எடுத்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளும் நினைக்க போறதில்ல, நீங்களும் அந்த மாதிரி மாற போறதில்ல. நீங்க பண்றது உங்களோட நம்பிக்கைக்காக பண்றீங்க. அந்த நம்பிக்கைக்காக எல்லாமே உருவாக்கியிருக்கோம். அது போலதான் உங்க நம்பிக்கை ஜெயிக்கணும்னா நீங்க அதுக்கு உழைக்கணும். உழைக்காம எந்த ஒரு விஷயம் நடந்துடாது. நம்ம மல்லி இப்ப வேண்டுதல் பண்ண இருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சமான எஃபெக்ட் போடணும் விஜய் கிட்ட போறதுக்கு. அவங்க வேண்டுதல் வேண்டு ஒரே தாள் உட்காந்து விஜயனை வந்து கூட்டு போகணும், விஜயனை வந்து கூட்டு போனோம்னா ஒன்றும் நடக்க போறதில்லை. ஏன்னா தப்பு இவங்க மேல. விஜய் வருவார், ஆனா இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே வருவாரு. இப்போ அவருக்கு தலைக்கு மேல பிரச்சனை. அந்த பிரச்சனை பார்த்து ஓடுவாரா, இல்ல மல்லியை தேர்ந்து ஒரு பக்கம் குடுகுன்னு கீழே ஓடிடுவாங்களா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா நம்ம மல்லி பண்றது முட்டாள்தனமா தான் இருக்கும். மல்லி திரும்ப விஜய் கிட்ட போனா ரொம்ப சந்தோஷப்படுற முதல்ல நாமளா தான் இருப்போம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஸ்மூத்தா நடந்து போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வித்யா அவங்க வராங்க. வரதோட மட்டும் இல்லாம, என்ன விஜய் எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்த விஷயம், போன விஷயம், கடந்த கால விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த நோட்டீஸை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும், என்ன விஜய் இது புது பிரச்சனையா இருக்கு, அந்த ரஞ்சிதம் எதுக்கு இந்த மாதிரி பண்றா, அந்த மாதிரி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரஞ்சிதோட பாட்டியும் வந்திருக்காங்க, அதோட நம்ம விஜயோட செத்தியும் வந்திருக்காங்க. என் பேத்தி அந்த மாதிரி பண்ணா அவளை நான் சும்மா விட மாட்டேன், இப்பயே இருங்கம்மா தம்பி, போயிட்டு அப்படியே சும்மா சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருங்க, வேணாம் சித்தி, வேணா விடுங்க. ரஞ்சித்தை சொல்லி என்ன கொத்தம்? அவ எல்லாமே ராஜேஸ்வரி மட்டும் அந்த கேடுகெட்ட நிஷா, மறுபக்கம் அவளோட அப்பா, இவங்களோட பேசியை கேட்டு ஆடிட்டு இருக்கா. அவங்க வந்து இவங்களுக்கு டெண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களும் இதுக்காக ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்துன்னு இருக்காங்க. எங்கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வெண்பாவை என்னால யாருக்கிட்டையும் நம்பி விட முடியாது, என் மல்லியை தவிர. அப்படிப்பட்ட என் மல்லி என்னை விட்டு போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் அடிச்சன்றதுக்காக அவ போயிருக்க மாட்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை எந்த மாதிரி எல்லாம் துன்புறுத்தி இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல எல்லாம் என்ன தாங்குன்னு தாங்கிட்டு இந்த ஒரு ரீசனுக்காக அவ விட்டு போனான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நல்லா அவ புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சூழ்ச்சி எல்லாமே முடிவுக்கு வர்ற போது மல்லி கண்டிப்பா எங்கிட்ட திரும்ப வருவா, எங்கிட்ட திரும்ப அந்த சேர்வா. அந்த சமயம் அந்த உலகமே என் காலடிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிருக்காரு. விஜய் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பக்கம் டிஃபிகல்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கரெக்டா கலந்துரையாடல் பண்ணி தான் இது பண்ணி ஆகணும். மல்லி வருவாங்க, வராமலாம் போக மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் ஜெயிக்கணும். விஜய் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம மல்லி இல்லாதனால. ரஞ்சிதா சொல்ற சாட்சி, இந்த இடத்துல நம்ம லாஜிக்கா இதெல்லாம் யோசிக்க முடியாது. என்ன சார், எந்த ஒரு ஆதாரம் இல்லாம இவ வந்து இந்த மாதிரி சொன்னா அதை நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அந்த இடத்துல வந்து வாதாட முடியாது. ஏன்னா இது ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் படி என்ன நடக்குமோ அதுதான் நடந்தாகணும். எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம ரஞ்சிதா சொல்றாங்களா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜட்ஜாயா ஏத்துக்கிட்டு மறுபக்கம் நம்ம வித்யா அதுக்கு போராடுறாங்க. நீ பார்த்த, எப்போ பார்த்த, எங்க பார்த்தது உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொஸ்டின் கேட்பாங்க. தவிர நீ பார்த்ததுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்கு, நீ பார்த்தன்னு சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி நம்ப முடியும்? இப்ப நான் கிட்ட தான் சொல்லுவேன், நீ தான் தள்ளி கொலை பண்ணன்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட என்ன இருக்கு, நான் பார்த்தேன்னா எல்லாம் நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஸ்டின் கேட்டு இந்த கேஸை ஒன்றும் இல்லாம பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. நம்ம டைரக்ட் சார் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான், அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி மட்டும்தான் நடக்கும். அதனால இந்த இடத்துல லாஜிக் இப்படி இருக்குதே, அப்படி ஒதுக்குதே, அப்படி தள்ளுதேன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க தேவையில்லை. அந்த விஷயத்தை நம்ம கண்டென்ட்டாவே எடுத்துக்க தேவையில்ல. என்ன நடக்க போகுது சிம்பிளா சொன்னோம்னா, நம்ம விஜய் மல்லி திரும்ப ஒன்று சேர போறாங்க. அந்த கேஸ் ஒன்றும் இல்லாம போக போகுது. அதுதான் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சுவாரஸ்யத்தை உங்களுக்குள்ள ரொம்பவே பூஸ்ட் பம்ப்ஸா ஒரு பக்கம் ஏற்றி விட்டுனே இருப்பாங்க. அதுபடி நீங்க எதுவும் ஒரே பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி நடந்துருமோ, மல்லி ஒரேடியே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போக மாட்டாங்க. திரும்ப வரதான் போறாங்க. திரும்ப அவங்களுக்குள்ள எல்லாம் நடக்கதான் போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோஜா சீரியல்ல அர்ஜுனுக்கு லாஸ்டா குழந்தை பிறந்து இந்த சீரியலை ரொம்பவே முடிச்சிட்டாங்க. அது போல தான் இந்த சீரியல்லையும் நடக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் இப்போ வெண்பாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ கண்டிப்பாக தேவை. ஒருத்தரே இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த சூழலில். அதனால கண்டிப்பாக 2 உறவுகள் இருந்தால் தான் அந்த உறவுகளுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்க முடியும். எதுவுமே ஒன்று இல்லை, இவங்க தனி மரம் அப்படின்னு இருந்தால் இப்போ ஓகே, ஃபேமிலி எல்லாமே இருக்குது. அந்த ஃபேமிலி எல்லாம் இல்லை, எல்லாருமே நிரந்தரம் இல்லை. இவங்க தான் போன டைம் அந்த 1% மட்டும் தனியாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம
சொந்த உறவுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஓகே தான். ஆனால் சொந்த உறவு கிட்ட இருக்கிற அட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டிப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிளட் இது ரெண்டும் வேற. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, ரெண்டுமே வெவ்வேறு. அதுக்கான இதையும் நாம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.